தமிழ கீழ் தமிழ ரேப் தமிழ கடுப்பு தமிழ நெருப்பு தமிழ இனிப்பு தமிழ உள்ள தமிழ வெளிய தமிழ ரத்து. ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வார் மிஷின்ஸ் தான் ஆட போகிறோம் ரோப்ளாக்ஸில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே நம்ம முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். என்னன்னா, நம்ம ஒரு சூட் கூட வாங்க போகிறோம். இப்போதைக்கு நம்ம ஒரு நார்மல் சூட் எடுத்துக்கிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எனிமீஸ் அட்டாக் பண்ணால் இந்த கேமில் நம்மளுக்கு நிறையாவே காசு கிடைக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான சூட் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிறைய எனிமிஸ் இருக்க இடத்துக்கு போவேன்னா ஒரு 4 பேர் இருக்க இடத்துக்கு போகலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்ம நிறைய பேர் இருக்காங்கன்னா நம்மளால இப்போ அவ்வளோ அட்டாக்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் காசு சேர்த்துட்டு நிறைய பவர்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்கள அட்டாக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இந்த இடத்துல என்ன இடம், கிளிஃப் டாப் ஹவுஸ், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஃபைட் பண்ணும் போது இன்னும் ஒருத்தன் வந்துட்டான். ஸோ நம்மளால் எல்லா அனிமீஸும் அடிக்க முடியல, ஒரு 3 பேர் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. பரவாயில்ல, ரேஸ் பண்ணோம் ஆவறானுங்க. அதுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான். ஸோ அதனால இந்த இடத்துல எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்னைப்பர் இருக்கான், அவனை அடிச்சுட்டு மட்டும் போயிடலாம். இதோ அவனே அடிச்சிட்டானா, சரி வாங்க நம்ம கிளம்பிடலாம். அப்புறம் இந்த கேமில் எனக்கு பிடிச்சது என்னதுன்னா, நம்ம இப்போ பறக்க நம்மளுக்கு காசு ஏறினே இருக்கும். அது எனக்கு இந்த கேமில் ரொம்ப பிடிச்சதா இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து இப்போது பறந்துட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு லோ அமௌண்ட்லேருந்து அப்படியே காசு ஏறினே போகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 செகண்ட்ஸ் பறந்துனே இருக்கேன்னா எனக்கு ஒரு 100 ஏறுதுன்னா அதே ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு 200 ஆயிரும். அந்த மாதிரி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறினே போகும். உங்களுக்கு ஸ்டார்டிங் நீங்கள் எவ்வளோ பறக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு காசு அதிகமாக கிடச்சினே இருக்கும். அது வந்து இந்த கேமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி, வேற ஒரு இடத்துல வந்து 6 பேர் தானே இருக்காங்க. சரி, அங்கே போய் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தேன். நானும் போகிறேன், தூரம் குறையவே மாட்டேங்குது. கண்ணிலேயே தெரிய மாட்டானுங்க அவனுங்க. நீங்களே பாருங்களேன் இந்த வீடியோவில், காசு அது பாட்டு ஏறிட்டு இருக்கு. சரி பறக்கலான்னு சொல்லிட்டு போயின்னே இருக்கேன், வரவே மாட்டேங்குது. அந்த இடமே வர மாட்டேங்குது. சரி, நானே ஒரு இடத்துல என்ன யோசிச்சேன்னா, இந்த இடத்த விட்டுருவோம், வேற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே ஒரு சூட் வாங்கலான்னு தானே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சூட் வாங்குறதுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஷாப்பில் வந்திருந்தேன். பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு 30,000க்கு வந்து ரேரான இது ஸ்பின் பண்ணணுன்னு காட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்து 7,000 போதும்னு சொன்னாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் அதோட சூட் பாக்ஸ் 2ல் வந்து கொஞ்சம் நிறைய எப்பிக்கான ஷூட்ஸ்லாம் இருந்தது. பட் ஆனால் 30K வேணும்னு சொல்லியிருந்தானுங்க. சரி, நம்ம 30K தானே, இன்னும் 5,000 தானே, நம்ம சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் எனிமீஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தான் காசு வேணும், அதுக்காக நான் பறந்துனே இருப்பேன். ஸோ பறந்தா காசு கிடைக்கும்ல, அதை யூஸ் பண்ணி பறந்துனே இருப்பேன். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு தேவையான 30,000 கிடச்சிரும். ஸோ நம்ம குடுகுடுன்னு ஓடிட்டு போயிட்டு நம்ம படப்படான ஷூட்டை வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கண்ணில் திமிரு, நடப்பெல்லாம் ராஜா பரம்பரை மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரி நிறையா வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் டைம் நிறையா வீடியோ போடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.